ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் மொறுமொறுன்னு சமோசா டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு. அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ மைதா மாவு, கோதுமை மாவு, இது ரெண்டையும் தேவையான பதத்துக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பண்ண மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், சால்ட், மஸ்டர்ட், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் தேவை. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மசாலா மிக்சிங்க்கு ரெடி பண்ணுவோம் ஆனியன் சமோசாவுக்கு. ஸோ கடாயை ஆன் பண்ணிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து ஸோ ஆனியனை போட்டு நல்ல பொன்னிறமாக ஆனியன் நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே ஸோ நம்ம மீதி உள்ளதெல்லாம் சேர்க்கணும். ஸோ மீதி என்னென்ன சேர்க்கணும், தேவையான மசாலா பொருட்கள் என்ன சேர்க்கணும்னா, நம்ம க்ரீன் சில்லிஸ் சேர்க்கணும். அதை தொடுத்து உங்களுக்கு தேவையான மசாலா வேணும்னா ஸோ மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், டொமேட்டோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கமன்னு எப்படி வாசனை வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆனியன் சமோசாவுக்கு தேவையான மசாலாவை, ஸ்டஃபிங் மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கா, சூப்பராக இருக்கா, செம்மையாக இருக்குங்க. என்ன ஒரு சுவை, என்ன ஒரு மனம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்டஃபிங் பண்ணணும், சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டி லேயர் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி பை போல் முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணணும். சமோசா இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் தான் ரெடி பண்ணுமா, அப்படிலாம் இல்லைங்க. வேணும்னா உங்களுக்கு எப்படி ஷேப்போ அதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண வச்ச அந்த சமோசா அந்த ஸ்டஃபிங் மசாலாவை இந்த மாதிரி பைக்குள்ளே போட்டு முக்கோண ஷேப்பில் மடக்கி விட்டுக்கணும். மடக்கி இந்த மாதிரி முக்கோண ஷேப்பாக இருக்கணும். ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையும் தேவையான சமோசாவை இப்படி சமோசா ரெடி பண்ணிட்டு இப்போ அதை பொரிச்சு எடுக்கணும். எப்படி பொரிச்சு எடுக்கிறது, சேம் அதே போல் கடாயை பற்றி வச்சுங்க, குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சமோசாவை போட்டு அது நல்லா பொன்னிறமாக நல்லா அந்த 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி போட்டு பார்த்துங்க, எண்ணெய் தெரிக்காமல் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஆனியன் சமோசா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுனது. இதே போல் நீங்கள் இதே மெத்தடை அப்படி நீங்கள் வெஜிடேபிளும் பார்த்து பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி. ஸோ நம்ம சமோசா ரெடி பண்ணிட்டோம். டேஸ்டான சமோசா, மொறு சமோசா. நீங்களும் பார்த்து பண்ணி டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.